கடைசியாக நரகத்திலிருந்து வருவான். மூசா கேட்கிறார், கடைசியாக சொர்க்கம் நுழைய கூடியவனுடைய பாக்கியம் என்ன? அந்த அடியான் கடைசியாக வருவான். அல்லாஹ் சொல்வான், ஒரு சொர்க்கத்தை காமித்து, இந்த சொர்க்கம் உனக்கு நான் தருகிறேன். இந்த சொர்க்கம் எவ்வளவு விசாலமானது தெரியுமா? நீ வாழ்ந்த உலகம், அந்த உலகம் முழுவதும் ஒருவனுக்கு கரத்தில் நான் கொடுத்து அவனை மன்னனாக ஆக்கினார். அவனுக்குத்தான் முழு உலகம். இந்த உலகத்தினுடைய வைரம், இந்த உலகத்தினுடைய வைடூரியம், இந்த உலகத்தினுடைய அத்தனை மக்களும் அவனுக்கு பணியாளர்கள். அவன் மூச்சு விட்டால் தான் பேச முடியும். அவன் தான் இந்த உலகத்தினுடைய மன்னன் என்று இருந்தால் நீ ஏற்றுக்கொள்வாயா? அந்த மாதிரி இந்த சொர்க்கத்தை நான் உனக்கு தார, நீ போதுமா? உனக்கு ரதீத்து ரப்பி, போதும் யா அல்லாஹ், எனக்கு போதும் யா அல்லாஹ், இதுக்கு மேல எனக்கு எதுவுமே வேண்டாம், போதும், இது போதும். அல்லாஹ் மீண்டும் பேசுகிறான், ஃபயகூலு லக ذلك, ஏன் போதுங்கிறாய்? வமிஸ்லுஹு 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 வமிஸ்லுஹு. நீ வாழக்கூடிய அந்த உலகத்தை மாறி, அந்த உலகத்தை மாறி, அந்த உலகத்தை மாறி, அந்த உலகத்தை மாறி, அந்த உலகத்தை மாறி 5 மடங்கு நான் உனக்கு தாரேன். போதுமா? போதுமா? உன் உள்ள சமாதானம் அடையுமா? ரதீத்து ரப்பி, போதும் யா அல்லாஹ், போதும் யா அல்லாஹ். ஏன் போதுங்கிறாய்? பேச பிடிக்கலையா? ஹாதா லக அஷர், இந்த உலகத்தை மாறி 10 நான் தாரேன். போதுமா? போதுமா உனக்கு? ரதீத்து ரப்பி, போதும். ஏன் போதுங்கிறாய்? ஏன் போது கேள்? ஏன் போதுங்கிறாய்? ஏன் போதுங்கிறாய்? கேள். யா அய்யுஹல் இன்சான் மா வர்ரக பிரப்பிக்கல் கரீம், சங்கையான ரப்பை விட்டு மனிதனை எங்கு செல்கிறாய்? யா அய்யுஹல் இன்சான், மனிதனே, மா வர்ரக பிரப்பிக்கல் கரீம், உன் சங்கையான ரப்பை விட்டுட்டு எங்க போறாய்? அல்லாஹ் கேக்குறான். கேக்குறான் சொர்க்கத்து நாளைக்கு மறுமையில, ஏன் போதுங்கிறாய்? உனக்கு ஏன் போதுங்கிறாய்? இன்னும் கேளுன்ட்டு மூசா சொல்கிறார். அல்லாஹ் மூசாவிடத்தில் பேசுகிறான், இதுதான் நான் கடைசியாக சொர்க்கம் அனுப்பக்கூடியவனுக்கு நான் கொடுக்கக்கூடிய சொர்க்கம். மூசா அழுது கொண்டே கேட்டார். அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யா ரப் ஃபஅலாஹும், இப்படியானால் இது கடைசிக்கு இப்படி என்று சொன்னால், அந்த மேல இருக்கிறானே அந்த முதல் கூட்டத்துக்கு நீ அனுப்புறியே, அவங்களுக்கு எப்படி அல்லாஹ் இருக்கும்? அவங்களுக்கு அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொன்னான், மாலா ஐனுன் ரஅத் மூசா, உன்னால் அதை உணர முடியாது. வலா உதுனுன் சமிஅத், உன்னால் அதை கேட்க முடியாது. உனது உள்ளத்தால் நான் எப்படி வர்ணித்தாலும் அது உன்னால் புரிய முடியாது. இரண்டாவது ரிவாயத், இது முதல் ரிவாயத். நபி மூசா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم إني لأعلم آخر أهل النار خروجا منها وآخر أهل الجنة دخول الجنة. அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், நாளைக்கு நரகத்திலிருந்து கடைசியாக வெளியேறக்கூடியவன் நாளைக்கு சொர்க்கத்தில் وآخر أهل الجنة. நபியினுடைய வார்த்தை என்ன? إني لأعلم آخر أهل النار, நரகத்திலிருந்து கடைசியாக வெளியேறக்கூடியவன் وآخر أهل الجنة, சொர்க்கத்தில் கடைசியாக நுழையக்கூடியவன் ரஜுலுன் யஹ்ருஜு மினன் நாரி ஹப்புவன். அல்லாஹ்வின் தூதர் கூறினார், அந்த சொர்க்கத்து அந்த நரகத்தினுடைய அந்த வேதனை, அந்த உடம்புகளில் எல்லாம் காயம், அல்லாஹ் அவனை நரகத்தை விட்டு வெளியே வா என்று சொன்னவுடன் அப்படி ஒரு முண்டம் தவழ்ந்து வருவதை போன்ற ஹப்புவன் அந்த நரகத்தை அரித்ததினால் அந்த நரகம். நாம் அதனால் இந்த ஹதீஸை எல்லாம் படிக்கும் பொழுது எங்களுக்கு இந்த கடைசி சொர்க்கம் அல்லாஹ் கேட்கிறான், ஃபமா அஸ்பரஹும் அலன்னார், மனிதனே எவ்வாறு நீ அந்த நரக நெருப்பை தாங்க போகிறாய்? அல்லாஹ் கேட்கிறான், ஃபமா அஸ்பரஹும் அலன்னார். இந்த ஹதீஸை கேட்கும் பொழுது அப்ப கடைசியா சொர்க்கம் போனா நமக்கு போதுமா? அப்ப என்ன பாவனாலும் நம்ம செஞ்சு கொள்ளலாமா? எவ்வாறு நம்மை அந்த நரக நெருப்பால் தாங்க முடியும்? அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆனில் சூரா பக்ராவில், ஃபமா அஸ்பரஹும் அலன்னார், மனிதனே அந்த நரக நெருப்பை உனது உடம்பு எவ்வாறு தாங்கும்? மனிதனே அந்த நரக நெருப்பை நீ எவ்வாறு தாங்க போகிறாய்? எப்படி நீ பாவம் செய்ய துணிவு வந்து விட்டது என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வின் தூதர் உணர்த்துவதற்காக வேண்டி, அல்லாஹுவை நமக்கு பாடம் நடத்துவதற்காக வேண்டி, அந்த சொர்க்கத்தை நமது உள்ளத்தில் இறக்குவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜுலுன், கடைசியாக சொர்க்கத்தை நரகத்திலிருந்து வெளியாகுவான், கடைசியாக சொர்க்கம் நுழைவான், ஹபுவன், தவழ்ந்த நிலையில் அந்த நரகத்திலிருந்து வெளியாகுவான். இப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
நஹருல் ஹயாத் என்ற ஒரு ஆறை வைத்திருக்கிறான். நம்ம ஊர்ல எப்படி ஆறு ஓடுறோம், ஓடுகிறத மாதிரி நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நஹருல் ஹயாத் என்ற ஒரு ஆறு இருக்கும். கடைசி அந்த யாரெல்லாம் நரகத்திலிருந்து சொர்க்கம் போறாங்களோ அல்லாஹ் அவனை தூக்கி அந்த நஹருல் ஹயாத்ல ஒரு முக்குவான். அப்படி முக்கி விட்டால் ஒரு தாமரை மலர்வதை போன்று அவன் சொர்க்கவாசியாக மலர ஆரம்பிப்பான். அவனுடைய உடம்பினுடைய காயங்கள் எல்லாம் மறைய ஆரம்பித்து விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த பொலிவை அல்லாஹ் கொடுத்து விடுவான். அந்த சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய அந்த முகத்தினுடைய ஆரோக்கியத்தை, தெளிவை அல்லாஹ் கொடுத்து விடுவான். இப்படியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை தயார்படுத்துவான். அந்த நஹருல் ஹயாத்தில் மூழ்கடித்ததற்கு பிறகு இப்பொழுது அல்லாஹ் சொல்வான், இத்ஹப் ஃபதுகுலில் ஜன்னah, மனிதனே நீ சொர்க்கம் நுழைவாயாக. அவன் உள்ள போவான். ஃபயுஹய்யலு இலைஹி அன்னஹா மலா, அவன் உள்ள போய் பார்ப்பான். அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தை எப்படி வச்சிருக்கிறான் பாருங்க. அல்லாஹ் அவன்கிட்ட பேசணும் என்று விரும்புகிறான். சொர்க்கவாசியோடு அல்லாஹ் விரும்பக்கூடிய மிக முக்கியம் என்ன தெரியுமா? அவர்களோடு பேசிக்கொண்டே இருக்கணும் என்று அல்லாஹ் நினைப்பானாம். இப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் போறான், பெரிய சொர்க்கமா இருக்கும். அல்லாஹ் சொல்வான், இதுகம் ஃபதுகுலில் ஜன்னah, அடியானே நீ சொர்க்கம் போன்றுவான். சொர்க்கம் போய் பார்ப்பான். அவன் சிந்தனை எப்படி அல்லாஹ் ஆக்குறான் பாருங்க. எல்லா அறையும் நிரம்பி இருக்கு, எல்லாரும் எல்லா இடத்துலயும் உட்கார்ந்து இருக்காங்க, எல்லாரும் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. அப்படியே அல்லாஹ் போய் சொல்ல மாட்டான். உள்ள போடான்னு சொன்னான், உள்ள வந்தாச்சு, ஃபுல்லா இருக்கிறாங்க. நமக்கு உட்கார்றதுக்கு ஒரு சின்ன ஒரு இடம் இல்லையே. அடே நரகத்தில் இருந்தோம், நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தான், முகத்தை தூய்மையாக்கினான். அல்லாஹ் நஹருல் ஹயாத்தில் என்னை மூழ்கடித்து சொர்க்கவாசியாக ஆக்கினான். உள்ள வந்து பார்த்தால் ஒரு அறைகள் கூட இல்லையே நாம் தங்குவதற்கு. உடனே அந்த அடியான், இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், உடனே அந்த அடியான் அவன் மீண்டும் அல்லாஹ்விடத்தில் வருவான். ஏன் அல்லாஹ்க்கு சும்மா சொர்க்கத்தை கொடுத்துட்டு போக தெரியாதா? ஒரு சாதாரண மட்டமான இடத்தில் அல்லாஹ் சொர்க்கவாசி என்று ஆனதற்கு பிறகு அல்லாஹ் காட்டக்கூடிய அன்பை பாருங்கள். அன்னி அனல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் சொல்கிறான், நப்பி இபாதி, நபியே எனது அடியார்களுக்கு என்னை பற்றி அறிவித்துக் கொடுங்கள். அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நான் தான் இரக்கமுடையவன், நான் அவர்கள் மீது அதிகமாக பாசம் வைத்திருக்கிறேன் என்று அவர்களுக்கு நீங்கள் உணர்த்தி கொடுங்கள் நபியே என்பதாக அல்லாஹ் சூரா ஹிஜ்ரில் பேசுகிறான். இப்ப அந்த அடியான் வெளியே வருவான். யா ரப், யா அல்லாஹ், வஜத்துஹா மலா, சொர்க்கத்துக்கு நீ போ சொன்னாய், நான் போனேன், எல்லாம் நிரம்பி இருக்கு, ஒரு அறை கூட இல்லையே யா அல்லாஹ். ஃபயகூலுல்லாஹு தஆலா, அல்லாஹ் சொல்வான், ஏன் டக்குன்னு ஒரு அறையை கொடுத்துட்டு போன்னு சொல்ல தெரியாதா? அல்லாஹ் என்ன செய்வான், இதுஹப் ஃபதுகுலில் ஜன்னah, சரி திருப்பி போய் பாரு. ஏன் திருப்பி அவன் எனது அடியான் என்னோடு பேச வர வேண்டும், எனது அடியான் என்னோடு பேச வர வேண்டும், என்னோடு உரையாட வர வேண்டும், என்னிடத்தில் அவன் பேச வேண்டும். அவன் கண்களில் இருந்து கண்ணீரை வள வைத்து எனது பாசத்தை நான் அவனுக்கு உணர்த்த வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்ப நாடுகிறான். அல்லாஹ் சொல்வான், இது ஃபதுகுலில் ஜன்னah, சும்மா நல்லா போய் பாரு, உனக்குன்னு ஒரு இடம் இருக்கத்தான் செய்யும், போ அப்படிங்கிற அல்லாஹ் திருப்பி சொல்றான். உள்ள போறான், உள்ள போய் பார்க்கிறான். ஃபயத்தியஹா ஃபயுஹய்யலு இலைஹி அன்னஹல் மலா, ஃபுல்லா நிரம்பி இருக்கு. திரும்பி வருகிறான். ஃபயர்ஜா ஃபயகூலு யா ரப், யா அல்லாஹ், வஜத்துகா மலா, யா அல்லாஹ் ஃபுல்லா நிரம்பி இருக்கே, என்ன நீ செய்கிறாய்? நான் என்ன, நீ தான் என்னை வெளில கொண்டு வந்தாய், நீ தான் சொர்க்க போ சொல்றாய், திருப்பி சொல்றாய். உள்ள போய் பார்க்கிற ஃபுல்லா நிரம்பி இருக்கே. ஃபயகூலுல்லாஹு தபாரக வ தஆலா, உயர்ந்த அந்த ரப்பு, பரக்கத்தான அந்த ரப்பு பேசுவான், இது ஃபதுகுலில் ஜன்னah, திருப்பி உள்ள போய் பாரு, உனக்கு ஒரு இடம் இருக்கத்தான் செய்யும், திருப்பி போயே. அவன் உள்ள போவான். ஃபஇன்ன லக, இப்பொழுது அவன் உள்ள போய் பார்க்கும் பொழுது இப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபஇன்ன லக மிஸ்ல துன்யா வ அஷரத அம்சாலிகா, மூன்றாவதாக அல்லாஹ் அந்த அடியானை உள்ளே அனுப்பும் பொழுதே அவன் வாழ்ந்த உலகத்தை விட 10 மடங்கு அதிகமான உலகத்தை சொர்க்கமாக அவன் கண்களுக்கு முன்னால் அல்லாஹ் வைத்திருப்பான். நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா? ஏன் அல்லாஹ் முதல் மட்டும் போகும்பொழுது அவனுக்கு இதை கொடுத்திருக்கலாம்ல? ரப்ப எவ்வளவு கருணையாளன். ஒரு சாதாரண ஒரு அடிமையிடத்தில் பேசுவதை அல்லாஹ் எவ்வளவு விரும்புகிறான் பாருங்கள். எவ்வளவு முதல் மட்டம் போகும் பொழுதே சொர்க்கத்தை இந்த 10 மடங்கு ஏன் கொடுக்க தெரியாத அல்லாஹ்க்கு? ஏன் அவனோடு பேசணும்? என் அடியா என்னோடு பேசணும், என் அடியா என்கிட்ட வந்து கேட்கணும், என் அடியா என் மேல பாசம் வைக்கணும், என் அடியானுக்கு நான் உணர்த்தணும். இது ஒரு இரண்டாவது ரிவாயத். மூன்றாவது ரிவாயத் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், நரகத்தின் கடைசியாக இருக்கிறான், அல்லாஹ்வின் பக்கம் கடைசியாக காஃபிரோடு அல்லாஹ் அவனை போட்டிருப்பான். இப்பொழுது அல்லாஹ்வின் பக்கம் முகத்தை திருப்புவான். யா அல்லாஹ், இவர்கள் எல்லாம் காஃபிர்கள்,
அவர்களுடைய உள்ளத்தில் ஈமான் இல்லை. உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்கிறது. எனக்கு வெக்கமா இருக்கு. காஃபிரோடு என்னைய போற்றுகிறியே, இறை மறுப்பாளனோடு என்னைய போற்றுகிறியே, என் முகத்தை கொஞ்சம் இந்த காஃபிர்களை விட்டு என்னை தனியா வெளியே கொண்டு வந்துறியா அல்லாஹ். அவங்க எல்லாம் என்னை கேலி அடிக்கிறாங்க, நாங்கெல்லாம் காஃபிரா இருந்தோம், நீ ஈமான் கொண்டிருந்தும் இப்படி கிடக்கிறீன்னு சொல்லி கேலி அடிக்கிறாங்க. யா அல்லாஹ், என்னை வெளியே கொண்டு வந்துறேன், வேற எதுவுமே கேட்க மாட்டேன், வேற எதுவுமே கேட்க மாட்டேன். ஏன் அல்லாஹ் அவனுக்கு தான் ஒரு பெரிய உலகத்தை வச்சிருக்கிறான். நான் பின்னாடி சொல்றேன். நேரா எடுத்து நஹ்ருல் ஹயாத்ல முக்கிய அல்லாஹ் அனுப்ப தெரியாதா? அல்லாஹ்வுடைய அந்த கருணையை பாருங்கள். யா அய்யுஹல் இன்சான் மா வர்ரக பி ரப்பிக்கல் கரீம். மனிதனே, சங்கையான பாசமான உன் ரப்பை விட்டு நீ எங்கே விரண்டு ஓடுகிறாய்? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் நம் மீது வைத்த பாசத்தை பாருங்கள். அந்த கடைசி அடியானின் மீது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய பாசத்தை பாருங்கள். அல்லாஹ் கேட்பான், சத்தியமா நீ என்கிட்ட வேற எதுவும் கேட்க மாட்டியே? சத்தியமா இப்னு ஆதம், ஆதமின் மகனே, உன்னை நான் இந்த நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துருவேன், அதுக்கு பிறகு நீ சத்தியமா என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டியே? உனது கண்ணியத்தின் மீது சத்தியம், உனது அழகின் மீது சத்தியம், நான் எதுவுமே கேட்க மாட்டேன். அல்லாஹ் முதல்ல இங்க இருந்து நீ வெளியே தூக்கி போட்டு, வெளியே தூக்கி போட்டோன்னு அல்லாஹ் என்ன செய்வான்? சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை ரசூலுல்லாஹ் கூறினார். அல்லாஹ் என்ன ஏற்பாடு செய்யறான் பாருங்க. அல்லாஹ் அக்பர். அந்த சொர்க்கத்தில் நாம் அமர்ந்து விட்டால், அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் எம்மையும் அந்த சொர்க்கத்திற்குரியவர்களாக அல்லாஹ் ஆக்கிவிட்டால், அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை அந்த சொர்க்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அந்த நரகவாசியினுடைய கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து எல்லாம் நட்டிடுவானா ஒரு இடத்துல. அந்த அடியானுக்கு அந்த சொர்க்கத்துல அந்த மரம், அந்த மரத்துக்கு கீழே அப்படி ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. சொர்க்கம் இல்ல, சொர்க்கத்துக்குள்ள இருந்த மரத்தை இந்த அடியானோடி பேசணும் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி, இந்த அடியானுக்கு நமது பாசத்தை உணர்த்த வேண்டும் என்ற காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்வானாம்? அந்த சொர்க்கத்துல இருந்து அந்த மரத்தை எடுத்து அவன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு இடத்துல கொண்டு வச்சிருவான். இப்ப கொஞ்ச நாள் அதை பார்ப்பான் அந்த மரத்தை. யா அல்லாஹ், சொர்க்கம் நரகத்துல கிடக்கிற ரொம்ப பசிக்கு அந்த கனிகளை சாப்பிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே அந்த மரத்தின் நிழல்ல, தில்ல ஷஜர், அந்த மரத்தின் நிழல்ல நான் அப்படி கொஞ்சம் உட்கார்ந்துக்கிறேனே, இந்த மரத்தின் நிழல்ல நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேனே, இங்க இருந்து கொஞ்சம் அந்த நரகத்து ஜுவாலை எல்லாம் என்ன கரிக்கியா அல்லாஹ். நரகத்தை விட்டு வெளியே வந்துட்டேன், ஆனா அந்த நெருப்பு ஜுவாலை எல்லாம் என்னை அசிங்கப்படுத்துகிறது. இந்த மரத்து பக்கம் நீ கொஞ்சம் உட்கார வச்சுக்கிடுதியா? ஆதம், ஆதமின் மகனே, நீ என்ன சொன்னாய்? எதுவுமே நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன் தானே சொன்னாய். என் மேல சத்தியம் பண்ணியா இல்லையா? ஏன் இப்படி செய்றாய்? யா ரப், நீ கருணையாளன், அந்த ரப்புல் ஆலமீன், அகில உலகத்தினுடைய ரப்பு யா அல்லாஹ். நீ ஏன் அல்லாஹ்க்கு தெரியாதா? முதல்ல அப்படி கடைசி எடுத்து அல்லாஹ் கடைசி என்ன செய்ய போறான்? அவனை சொர்க்கம் தான் அனுப்ப போறான். ஏன் அல்லாஹ்க்கு தெரியாதா? அல்லாஹ் என்ன ஏற்பாடு செய்யறான் பாருங்க. நீ என்கிட்ட என்ன சொன்னாய்? யா அல்லாஹ் வ இஸ்ஸத்திக வ ஜலாலிக், உன் கண்ணியத்தின் மீது ஆணை, உன்னுடைய சிறப்பின் மீது ஆணை, நான் கேட்கவே மாட்டேன். இதுக்கு பிறகு அங்க மட்டும் நீ விட்டு, அதை விட எனக்கு வேற என்ன வேணும்? சத்தியம் பண்ணிட்டாய். ஒரு சின்ன பிள்ளைகிட்ட பேசுவோமா இல்லையா? அல்லாஹ் அக்பர். ஒரு சின்ன பிள்ளைகிட்ட உரையாடுவோமா இல்லையா? ஒரு நண்பனை ஏமாற்றி பழகுவோமா இல்லையா? பாசம் அதிகமாகிவிட்டால் தோழனை அன்போடு ஏமாற்றுவோமா இல்லையா? இதே போன்று அல்லாஹ் ஏமாற்றி பழகிறான். அல்லாஹ் ஏமாற்றுதல் என்றால் அல்லாஹ் அந்த ஏமாற்றுதல் இல்ல, பாசத்தோடு விளையாடுகிறான். அல்லாஹ் சொல்வான், அந்த மரத்து பக்கம் போய் உட்கார்ந்துக்கோ, கொஞ்ச நாள் அங்க இருப்பான். இந்த உடனே சொர்க்கத்தினுடைய அந்த சப்தங்களை எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறார். இந்த சொர்க்கத்தினுடைய அந்த இன்பங்களை எல்லாம் பார்க்க ஆரம்பித்தவுடன், யாரோ சொர்க்கம் எனக்கு வேண்டாம், சொர்க்கம் எனக்கு வேண்டாம், சொர்க்கத்தினுடைய வாசல்ல கொஞ்சம் உட்கார வச்சிருக்கேன், நரகத்தில் இருந்தேன், சொர்க்கத்தினுடைய வாசல்ல என்னை கொஞ்சம் உட்கார வச்சிருக்கேன், அது போதும், சொர்க்கத்தை பார்த்துட்டே கண்ணியத்தின் மீது ஆணையாக எதுவுமே நான் கேட்க மாட்டேன், கண்ணியத்தின் மீது ஆணையாக எதுவுமே கேட்க மாட்டேன், சொர்க்க வாசல்ல கொஞ்சம் உட்கார வச்சிருக்கேன். ஆதமின் மகனே, என் மேல சத்தியம் பண்ணலையா? கேட்க மாட்டேன்னு சொல்லலையா? அல்லாஹ் அவனுக்கு எடுத்து கொடுப்பான். கடைசியா உன்னை கேட்டு என்கிட்ட, கடைசியா என்கிட்ட கேட்டு, கடைசியா என்கிட்ட கேளு. அல்லாஹ் அந்த சொர்க்க வாசல் எனக்கு போதும், இந்த வாசல்ல கொண்டு நீ உட்கார வச்சு. அல்லாஹ் சொல்வான், ஆதமின் மகனே, அந்த சொர்க்கமே உனக்குதான், அந்த சொர்க்கமே உனக்குதான். அத்தஸ்கர் யா ரப், நீ கேலி அடிக்கிறியா? அல்லாஹ் நீ கேலி அடிக்கிறியா? அந்த ரப்புல் ஆலமீன், நீ யார்?
அகில உலகத்தினுடைய ரப் இல்லையா? ஒரு சாதாரண பாவம் செஞ்சதினால் என்னை கேள்வி ஒன்றை சும்மா வாசல கேட்டேன், இந்த மாதிரி 10 மடங்கு சொர்க்கத்தை நீ எனக்கு தாரியே, நீ கேள்வி அடிக்கிறியா? அல்லாஹ் சிரிப்பானாம். ஃபضحك ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி அறிவிப்பு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இப்னு மஸ்ஊத் சிரிப்பார்கள். நபி தோழர்கள் இடத்தில் சொல்வார்கள், ஏன் சிரிக்கிறீங்க? கேட்கலையா நீங்க எல்லாம்? கேட்பாங்க, ஏன் சிரிக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க, நாங்க கேட்டோம் ஏன் ரசூலுல்லாஹ் சிரிச்சீங்கன்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் சிரிச்சான். ஏன் அல்லாஹ் சிரிச்சன்னு சொல்லி நான் கேட்டேன். என் அடியானின் மீது வைத்த அந்த பாசம், அவனுக்காக வேண்டி நான் படைத்த அந்த சொர்க்கத்தை பார்த்த பொழுது என்ன நீ கேலி அடிக்கிறியா என்று அவன் கேட்கும் பொழுது என் அடியான்ட்ட சொன்னான், அல் மலிக், அடியானே இன்னும் நீ தப்பாதான நினைக்கிறாய், நான் உனக்கு அரசன், நான் கேலி அடித்து பழக மாட்டேன் என்று அல்லாஹ் சிரித்தான். அதனால் நான் சிரிக்கிறேன். நபி தோழர்களே நீங்களும் சிரியுங்கள். இப்னு மஸ்ஊத் சொல்வார், இந்த செய்தியை கேட்பவர்கள் எல்லாம் சிரியுங்கள் என்பதாக இப்னு மஸ்ஊத் சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய கருணை